தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை, தொழில் வளர்ச்சி, உத்தியோக பிராப்தி, குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை, திருமணத் தடை, குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். சிவாய நமஹ. வேதிக் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். நிறைய ஆன்மீக தகவல்களை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நமது வேதிக் ஆஸ்ட்ரோவிலே நமக்கு நல்லதொரு ஆரோக்கியத்தை வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு ஹோமத்தை பற்றி தங்களிடம் பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகின்றோம். அதாவது ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக 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 அவசியமானது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம ஒருத்தர்கிட்ட போய் ஒரு லட்ச ரூபா கடன் கொடுங்க, 10 லட்ச ரூபா கடன் கொடுங்க அப்படின்னா அவங்க யோசிப்பாங்க, எங்கங்க எப்படிங்க ஒன்றும் இல்லைங்கம்பாங்க. ஆனால் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணி இன்றைக்கி ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தா தாங்க இந்த ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா உடனே வாங்கி எப்படியோ பெரட்டி அந்த பணத்தை கட்டுவாங்க. ஏன் அப்படின்னா ஆரோக்கியம் ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நமக்கு பெரிய மனம், மாளிகை, பெரிய ஒரு வசதி வாய்ப்பு அப்படிலாம் இருக்கிறத விட நமக்கு ஆரோக்கியமாக இருக்கணும். இன்றைய தினம் நாம் எதை சாப்பிடணும் ஆசைப்படுறோமோ அதை சாப்பிடணும். நல்ல விரும்பினதை சாப்பிடுவதே நமக்கு நல்ல ஆரோக்கியம். இப்படியான ஆரோக்கியத்தை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஹோமம் உள்ளது. அதில் முக்கியமாக இந்த இடத்துல ஒரு சொல்ல வேண்டிய விஷயம், நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்தை வழங்கக்கூடிய ஒரு ஜாதகத்தில் அந்த ஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடம் அதில் என்ன இருக்கோ அதை வைத்து தான் ஒரு மனிதனுடைய ஒரு விஷயம், அதாவது அவன் ஆரோக்கியமற்றவனாக இருக்கிறது அல்லது அவன் நோய்வாய்ப்படுவது, எந்த சமயத்தில் நோய்வாய்ப்படுவது அல்லது எதை சார்ந்த நோய்கள் அவனுக்கு வரும் அல்லது எதை செய்தால் அந்த நோயிலிருந்து அவன் நிவர்த்தி அடைவான் அப்படிங்கிற அந்த உபகரணங்கள், அதில் சாதகங்கள், அதில் இருக்கக்கூடிய பாதகங்கள் எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய முக்கியமான இடம் ஒரு மனிதனுக்கு 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்தை வைத்து தான் ஒரு மனிதனுடைய முக்கியமான அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஏற்படக்கூடிய சுகவினங்கள் அறியப்படும். அப்படியாக அறியப்படக்கூடிய சுகவினத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஹோமம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மிருத்யுஞ்சய ஹோமம் அப்படிங்கிற அந்த ஹோமம். இந்த ஹோமம் அப்படிங்கிறது சாதாரணமாக, அதாவது சொல்லப்போனால் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியத்தை மட்டும் தரக்கூடியது அல்ல, வாழ்க்கையிலே நீண்ட ஆயுளை மட்டும் தரக்கூடிய ஒரு விஷயம் அல்ல, குறிப்பாக நம்மளுடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஹோமம் மட்டுமல்ல, சாக்ஷாத் சிவபெருமானினுடைய வரப்பிரசாதத்தை, அவருடைய வரத்தை நமக்கு வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம் இந்த ஹோமம், இந்த மிருத்யுஞ்சய ஹோமம். இந்த மிருத்யுஞ்சய ஹோமம் என்ன, இதை யார் செய்தா, இது எதற்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மிருகண்ட முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவர். இந்த மிருகண்ட முனிவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவருக்கு நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தைகள் பிறக்கவே இல்லை. அவருக்கு அவருடைய காலத்திற்கு பிறகு தன்னை யாராவது பார்த்துக்கணும் அல்லது நல்ல ஒரு சத் விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும், அவங்களுடைய வித்தைகளை அப்படின்னு அவருக்கு ரொம்ப வருத்தம். அதனால் கடுமையான சிவபெருமான் மீது தவம் செய்து புத்திரகாமிஷ்டியா யாகங்கள் செய்து அவருக்கு பிரத்யக்ஷமாக சிவபெருமான் அவருக்கு ஒரு வரம் கேட்குறார். ஒரு வரம் தரேன், உனக்கு குழந்தை பாக்கியம் தரேன். ஆனால் 2 விதமான சாய்ஸ், உனக்கு 2 ஆப்ஷன் உனக்கு தரேன். இந்த 2 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனை நீனே தேர்வு பண்ணிக்கோ, அது என்ன வேணுங்கிறத நீனே தேர்வு பண்ணிக்கோ. முதல் ஆப்ஷன், நல்லபடியாக உன்னை பாதுகாப்பான், உன்னை நல்லா வச்சுப்பான், நல்லா தீர்க்க ஆயுளாக இருப்பான். ஆனால் அவன் கெட்ட எண்ணம் கொண்டவனாக இருப்பான். அவன்கிட்ட நல்ல நடத்தை இருக்காது, துர்நடத்தை இருக்கும். அவன்கிட்ட நல்ல எண்ணம் இருக்காது, சத்புத்தி இருக்காது, துர்புத்தி இருக்கும் அவன்கிட்ட.
அப்படியான ஒரு பையன் வேண்டுமா? ஆனால் உன்னுடைய அந்திம காலத்திலே உன்னை கண்டிப்பாக பாதுகாப்பான், உன்னுடைய விஷயங்களை எல்லாம் சரியாக இருப்பான், நல்ல வாழ்க்கை நடத்துவான், நல்லா சம்பாதிப்பான், பொருள் காசுகளை சேர்ப்பான், அப்படியான ஒரு குழந்தை வேண்டுமா? அல்லது இன்னொரு குழந்தை 16 வயசு தான் வாழ்வான், நல்ல நடத்தையாக இருப்பான், நல்ல வேதங்களை கற்றுக்கொள்ளுவான், நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளுவான், நல்லபடியான ஒரு சத்புத்திரனாக இருப்பான், ஆனால் 16 வயசு தான் வாழ்வான், நீ சாகரத்துக்கு முன்னாடியே அவன் செத்து விடுவான். எந்த குழந்தை உனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்குறார். அதாவது சோகத்திலே ஒரு கடுமையான சோகம் என்ன அப்படின்னா புத்திர சோகம் அப்படிம்பாங்க. அந்த ரிஷி பாருங்க, இது மாதிரி இருந்தால் அந்த குழந்தை பிறந்து 16 வயசில் எருதுவாயிடுவான். ஆனால் இது மாதிரி ஒரு குழந்தை, சரி யாராக இருந்தாலும் ஒரு சாதாரண மனிதர்களுக்கு உண்டான எண்ணம் என்னவாக இருக்கும், சரி அவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய அந்திம காலத்தில் என்னை காப்பாற்றுறானா, அந்த மாதிரி ஒரு குழந்தை தான் வேணும் அப்படின்னு தானே சாதாரண மனிதர்கள், சாமானிய மனிதர்களுடைய எண்ணமாக இருக்கும். ஆனால் அந்த மிருகண்ட முனிவர் எல்லா அளவும் சந்தேகம் இல்லாமல், எல்லா அளவும் அவருக்கு ஒரு மன சஞ்சலம் இல்லாமல் என்ன சொன்னாராம், எனக்கு 16 அகவைகள் வாழ்ந்தால் கூட போரும், நல்ல புத்திரனாக சத்புத்திரனாக இருக்கும்படியான அந்த குழந்தை வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படியே அந்த சிவபெருமான் அவருக்கு வரம் அளிக்கின்றார். அப்படியாகவே ஒரு குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தைக்கு மார்க்கண்டேயன் என்கிற திருநாமம் வைத்து போஷித்து வளர்க்கின்றார்கள். அந்த உரித்த காலத்திலே அவனுக்கு சௌலம், உபநயனம் போன்ற கருமாக்களை செய்து வைத்து, அவனுக்கு சிவ தீட்சைகளை செய்து வைத்து, சிவபெருமானை தினந்தோறும் வழிபாடு செய்யக்கூடிய சிவபூஜா மானசீக நிலையராக அந்த மார்க்கண்டேயர் வளர்கின்றார். அவர் செய்த சிவபூஜையினுடைய ஒரு மகத்துவம் 16 அகவை அவருக்கு ஏற்படும் போது, அவருக்கு அவருடைய வாழ்க்கை முடியக்கூடிய சமயத்திலே சாக்ஷாத் அந்த யமதர்மராஜனுடைய கிண்ணறர்கள், யம கிண்ணறர்கள் அவனை வந்து பார்க்குறாங்க. அவர்கள் அந்த உயிரை நாம் சம்ஹரித்து கொண்டு போய்விடுவோம் என்று பார்க்குறாங்க. அவர்களால் அவன் செய்த பூஜா பலன் அவன் நெருங்க முடியவில்லை யம கிண்ணறர்கள். உடனே யமதர்மராஜனே நேரடியாக வரார். சரி, என்ன யம கிண்ணறர்களால் முடியல, நாமளே வந்துடுவோம், இதென்ன பெரிய சமாச்சாரம் என்று வருகிறார். அந்த மார்க்கண்டேயரானவர் அவர் செய்த பூஜா பலன் அவருக்கு அந்த யமதர்மராஜன் கண்ணிலே தெரிகிறார். அதனால் ஓடி போய் என்ன பண்ணுறார் என்றால், அவர் தினந்தோறும் பூஜை செய்து வழிபாடு செய்த அந்த சிவபெருமானை ஆலிங்கனம் கட்டி கொள்கிறார். ஆஹா, ஒரு குழந்தை போய் விட்டு ஒரு யாராவது அடித்தா உடனே ஒரு அழுதா அந்த குழந்தை என்ன பண்ணும், உடனே நான் அம்மா கிட்ட சொல்கிறேன், அம்மா கிட்ட ஓடி போய் எப்படி சொல்லுமோ அது மாதிரி இவர் என்ன பண்ணுகிறார், ஒரு குழந்தையாக ஓடி போய் சிவபெருமானிடம் போய் சொல்லுகிறார், சிவபெருமானை கட்டி கொள்கிறார். அப்போது யமதர்மராஜர் அவர் போட்ட பாசக்கயிறு மார்க்கண்டேயர்லையும் அந்த சிவபெருமான் மீதும் சேர்ந்து போடுகிறார். இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் அந்த காலனை சம்ஹாரம் செய்கிறார். அதுக்கு தான் வந்து மிருத்யுஞ்செயர் அப்படின்னு பேர் அவருக்கு. மறுபடியும் அதே பூமாதேவி என்னுடைய வேண்டுகோளுக்கிணங்க மறுபடியும் யமதர்மராஜனை உயிர்ப்பிக்கின்றார். அப்படியாக அந்த மார்க்கண்டேயருக்காக வரமளித்த அந்த சிவபெருமான் எப்போதுமாகவே 16 அகவையிலே நீ இருக்க கடவது அப்படின்னு அந்த மார்க்கண்டேயருக்கு அனுகிரகம் செய்கின்றார். அதனால தான் மார்க்கண்டேயர் அந்த 16 வயதிலே தான் எப்போதும் சப்த சிரஞ்சீவிகளிலே ஒரு சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஐதீகம். அது மாதிரி தான் நம்ம ஆயுளை வழங்குவதற்காக நம்ம பொதுவாக நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஷஷ்டப்த பூர்த்தி, உக்ரரத சாந்தி, சதாபிஷேகம், ருத்ரரத சாந்தி, விஜயரத சாந்தி, ஆயுஷ்ய ஹோமம் எது செய்தாலும் அந்த சப்த சிரஞ்சீவிகளிலே தலையாயவராக மார்க்கண்டேயருக்கு முக்கியமான ஒரு அங்கம் உண்டு. அப்படியாக அந்த மார்க்கண்டேயர் எந்த ஹோமத்தை செய்து எந்த யாகத்தை செய்து சிவபெருமானை வழிபாடு செய்தாரோ அதற்குத்தான் வந்து மிருத்யுஞ்சய ஹோமம் அப்படின்னு பேர். இந்த மிருத்யுஞ்சய ஹோமம் அப்படிங்கிறது நமக்கு நீண்ட ஆயுளையும் வழங்கும், அது மட்டுமல்ல நமக்கு இருக்கக்கூடிய வியாதிகளிலிருந்து நிவர்த்தியையும் தரும். அப்படியாக அதி அற்புதமான மந்திரம் இந்த மிருத்யுஞ்சய மந்திரம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த மந்திரத்திலே மூல மந்திரம் உள்ளது, அதற்கு குறிப்பாக மாலா மந்திரங்கள் உள்ளது, ஸ்தோத்திர மந்திரங்கள் உள்ளது, நமஸ்கார மந்திரங்கள் உள்ளது அப்படின்னு தனித்தனியாக அதுக்கு மந்திரம் இருக்கு. ஒவ்வொரு விதமான மந்திரங்களும் ஒவ்வொரு விதமான பலன்களை, அதி அற்புதமான விஷயங்களை
நமக்கு வழங்கக்கூடியது. இப்படியாக அதி அற்புதமான பல விஷயங்கள் கொண்டது இந்த மிருத்யுஞ்சய ஹோமம். முக்கியமாக அதனுள்ள இருக்கக்கூடிய வேத மந்திரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வார்கமி பவந்தனான் மிருத்யோர்முக்ஷி யமாமிருதாதே அப்படிங்கிற அந்த மந்திரம் வேத மந்திரம். அந்த மிருத்யுஞ்சய ஹோமத்திலே உண்டான ஒரு மந்திரம். அதே மாதிரி இதில் வரக்கூடிய அந்த நமஸ்கார மந்திரம், அதில் 16 நமஸ்காரம் வரும். அந்த நமஸ்கார மந்திரத்தை யார் சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கண்டேயரே சொல்லுகிறார். அதாவது அதில் ஒரு முக்கியமாக சொல்வார், சத்தியம் சத்தியம் புனசத்தியம். நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், மறுபடியும் சத்தியம் பண்ணி சொல்கிறேன். இந்த நமஸ்காரத்தை சொல்லி எவர் ஒருவர் மிருத்யுஞ்சயரை சிவபெருமானை நமஸ்காரம் செய்து வருகிறாரோ அவர்களுக்கு யமபயமே இருக்காது என்று சொல்கிறார். ருத்ரம் பசுபதிம் ஸ்தானம் நீலகண்டம் உமாபதிம் நமாமி சிரசா தேவம் கிம்னோ மிருத்யு கரிஷதே அப்படின்னு அந்த 16 ஸ்லோகம் ஆரம்பித்து சொல்லும். அப்படியாக இந்த அனைத்து விதமான விஷயங்களையும் கொண்டதுதான் இந்த மிருத்யுஞ்சய ஹோமம். இந்த ஹோமத்தை செய்தால் நீண்ட ஆயுளும் நமக்கு கிடைக்கும், நோயற்ற வாழ்க்கையும் கிடைக்கும். இப்படியாக நமக்கு பரிபூர்ணமான உங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் நோயற்ற வாழ்க்கையும் குறைவற்ற செல்வமும் நீண்ட ஆயுளையும் எல்லாம் வல்ல பாலாம்பிகா சமேத அமிர்த மிருத்யுஞ்சயர் திருக்கடையூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரத்யக்ஷ மூர்த்தி. ஏனென்றால் இந்த திவ்ய சரிதம் இந்த கதை நடந்த முக்கியமான இடம் திருக்கடையூர். அப்படியாக அந்த திருக்கடையூரில் இருக்கக்கூடிய பாலாம்பிகா அமிர்த மிருத்யுஞ்சயர் காலசம்ஹார மூர்த்தி நமக்கு பரிபூர்ணமான அனுகிரகத்தை வழங்க வேண்டும்படியாக அவரினுடைய கமலார விந்தத்தை சிந்தனை செய்கின்றோம். சிவாய நமஹ.